ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூ கட்டு பேங்கிளில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு பேங்கிளோட சென்டரில் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். அது சுற்றியுமே கம் அப்ளை பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு சின்ன ரவுண்ட் சைஸு குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன். அதை சுற்றி 4 சைடுலேயும் நம்ம ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் வைக்கணும். ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். 4 சைடும் வச்சுருக்கேன். அதுக்கு இடையில டியூப் பீடு வைக்கிறேன் கோல்டு கலரில். அது அந்த குந்தன் ஸ்டோனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும், கேப் இல்லாமல் இருக்கும். இது கிளாஸ் பீடு தான், நல்லா மிரர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சென்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோனு, அதை சுற்றி 4 சைட்லேயும் ஸ்கொயர் ஷேப்பு, இதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுட்டு வரணும். மொத்தம் இந்த பேங்கிளில் 5 இடத்துல வைக்கிற மாதிரி வரும். இது சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். இது மேட்சிங்காக போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இப்போ இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா சென்டரில் இதே மாதிரி அதே ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை 2 இடத்துல வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இது நம்ம இந்த 2 பேங்கிளாகவும் போடலாம், இல்லைனா இடையில ஏதாவது வேறு பேங்கிள் கலரும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சுற்றி வச்சு முடிச்சாச்சு. இப்போ 2 பேங்கிள்லையும் செஞ்சுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. இந்த ஸ்டோன் மிரர் மாதிரியே இருக்கும். இந்த பேங்கிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.